ஸோ டைம் வந்து இப்போ 1:29 ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரைட் பண்ண போட வண்டி R15 V3. இன்றைக்கி R15 V3 தான் ஓட்ட போகிறோம். ஸோ இது என்னோடய வண்டி. ஸோ இது வீடியோ எதுவுமே போட்டிருக்க மாட்டேன், ஆல்ரெடி போட்டு நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, கிளம்புவோம், போகிற வழியில் சொல்கிறேன். ஸோ செர்ரி விலாகுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான மோட்டோ விலாகர். ஸோ இப்போ தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். ஆனால் நான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணப்போ ஒரு 4 years பேக் வந்து அந்தளவுக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு கிடையாது அவருக்கு. நான் சப்ஸ்கிரைப் பண்ணப்பெல்லாம் அந்தளவுக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு இல்லை. எப்போவுமே அவருக்கு 6 லட்சம் சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது, விச் இஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச். ஏன்னா அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்துக்குமே அவருக்கு இவ்வளோ தான் சப்ஸ்கிரைபரா அப்படிங்கிறப்ப வந்து டவுட்டாக இருக்குது. ஏன் அவருக்கு வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கூடலை அப்படிங்கிறது. ஸோ ஏன்னா அவர் யாருமே ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க நிறைய பேர். ஸோ அதாவது மோட்டோ விலாகர்ஸ் யாருமே வந்து அவர் வீடியோஸை நிறைய பார்க்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அவர் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தார் ஒரு 4 days பேக்கு. அதில் அவர் இப்போ நான் ஒரு 10 days முன்னாடி அவர் வீடியோ பார்க்குறப்ப அவர் வந்து 100+ கண்ட்ரிஸ் வந்து ஓவர்சீஸ் பண்ணுறாரு பைக்கில், தன்னுடைய வண்டியிலே BMW GSA 1250 வந்து அவர் வேர்ல்டு ரைடு பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்படி இருக்கிறப்ப அவருக்கு போதுமான அளவுக்கு வியூஸும் ரீச்சும் இல்லைங்கிறதான் அவருடைய வருத்தம். ஸோ அதை முடிஞ்ச லெவலுக்கு எல்லாத்துலேயும் போய் சேருங்கிறது அவருடைய பெரிய ரிக்வெஸ்ட்டாக இருந்திருக்குது அந்த வீடியோவில். ஸோ அதை பற்றி நான் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். செர்ரினா யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய ஒப்பீனியன் என்ன, செர்ரியை நான் எப்படி பார்க்குறேன், அட் த சேம் டைம் அவருடைய வீடியோஸ் எந்த அளவுக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கு. எனக்கு ஹெல்மெட்டில் கேமராவை மாட்டிட்டு நான் எனக்கு மோட்டோ விலாகிங் பண்ணுறேன்னா அதுக்கு அவரும் ஒரு ரீசன் கண்டிப்பாக. ஸோ என்கிட்ட வந்து ஒரு 179 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ 179 பேரும் பார்க்க போகிறது இல்லை என்னுடைய வீடியோஸை. அதில் 100-110 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நானாக வலுக்கட்டாயமாக பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ண வச்சேன். வேறு ரெஸ்ட் ஆஃப் ஒரு 40 பேரோ நம்மளே ஏதோ பாவம் போயிட்டு போகிறானேங்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த வீடியோ எத்தனை பேர் பார்ப்பாங்கிறது தெரியாது. ஆனால் என்னுடைய சப்போர்ட் செர்ரிக்கு இருக்கும். அவரை பற்றி ஒரு இதாக பாசிட்டிவாக பேசுகிறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் வந்து மேக் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக செர்ரி வந்து சென்னை நேட்டிவாக கொண்டு வரவர். ஸோ அவர் தான் தமிழ் மோட்டோ விலாகிங்கில் ஃபஸ்ட்டு நான் பார்த்தது. இதுக்கு முன்னாடி நான் தமிழில் மோட்டோ விலாகிங் பண்ணி யாரையுமே பார்த்ததில்லை. ஸோ நம்ம நார்த் இந்தியா சைடில் பார்த்துருக்குறேன், மும்பைக்கர் நிக்கிலோடைய வீடியோஸ் நிறையா பார்த்துருக்குறேன். அப்புறம் அட்வென்ச்சர் மோட்டோ பேர் சேனலோடைய நேம் தெரியல. நான் நிறைய பேருடைய வீடியோஸ் வந்து நான் மோட்டோ விலாகிங் பார்த்துருக்குறேன். ஆனால் தமிழில் ரொம்ப குறைவு, யாருமே இருந்ததில்லை. இப்போ நான் முதல்ல பார்த்தது வந்து செர்ரி தான் தமிழில் பண்ணார். அவர் முதல்ல இங்கிலீஷில் பண்ணார், அதுக்கப்புறம் ஸ்வாப் பண்ணி தமிழில் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இருந்தாலும் அந்தளவுக்கு அவர் ரீச் ஆகலை அந்த டயத்தில். ஆனால் இப்போ போடுற நிறைய 2K கிட்ஸ் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க, அந்தளவுக்கு ரீச் போகுது ஒவ்வொரு வீடியோவும். அது எப்படி என்ன ஏதுன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாக இருக்குது. அந்த ஒரு பேசிஸில் தான் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டும் ரீச்சும் அதிகமாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு கூட போகலை அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச வேணாம். ஏன்னா அவங்கவுங்க திறமை கண்டென்ட் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் நம்ம ஆடியன்ஸ் வர போகிறாங்க. ஏன்னா நானும் ஒரு ஆடியன்ஸ் தான். அப்படி இருக்கிறப்ப நானும் அப்படி தான் பார்க்க போகிறேன். ஆனால் இங்கே இப்போ சின்னதாக என்ன பிரச்சனைனா, இவர் பண்ணுற விஷயங்கள்லாம் செர்ரி பண்ணுற விஷயங்கள்லாம் எடுத்து பாருங்களேன். ரஷ்யா ரைட் பண்ணியிருக்காரு, ஆஃப்ரிக்காவில் ஸ்லைட்டாக ரைட் பண்ணியிருக்காரு அவர். ஸோ அங்கே போய் வண்டியை ரெண்ட்டுக்கு எடுத்து அங்கே தங்கி இருந்து தனியாக சோலோவாக பண்ணுறதுங்கிறது வந்து லேஸ்பட்ட விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக மனதைரியம் வேணும். நம்ம வெளி ஸ்டேட்டுக்கு போய் தனியாக இருந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மொழி தெரியாமல். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஆஃப்ரிக்காவில் போய் வண்டி எடுத்து ஓட்டுறதுங்கிறதுலாம் இப்படி இருக்கிறப்ப இப்போ பண்ணுற விஷயம் வந்து ரொம்ப பெருசு. ஸோ 100+ கண்ட்ரிஸு தமிழ்நாடு ரிஜிஸ்டர்டு வெஹிக்கிளில், அதுவும் சொந்த வண்டியை இங்கேருந்து ஷிப் பண்ணி அங்கேருந்து போய் ஓட்டுறாரு. ஸோ அந்த வீடியோவில் ஒரு முதல்ல கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்கிற வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா, நான் வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஆகுங்கிறாரு. பார்த்துக்கோங்க. ஸோ வெளி தோட்டமாக பார்த்தோன்னா இப்போ ஒரு ஏஜ்டு பீப்புள்
அவங்கள்ட்டெல்லாம் அதை கொண்டு போய் சேர்த்தோன்னு வச்சோங்களேன், அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இவனுக்கு வேறு வேலை வெட்டி இல்லை, 3 வருஷம் ஊர் சுற்றிட்டு வர போகிறாங்கிற மாதிரி பேசுவாங்க. அதில் உள்ள கஷ்டங்கள் அது எப்படி இருக்கும், எவ்வளோ ஹர்டில்ஸை ஃபேஸ் பண்ணணுங்கிறது அவங்களுக்கு புரியாதுன்னு இல்லை, அவங்க வேறு மாதிரி ஹர்டில்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதுவும் இவர் செய்கிற விஷயம் வந்து லேசுப்பட்ட விஷயம் இல்லைங்கிறது இவர் வீடியோஸை பார்க்குறப்போ தான் தெரியும் அவங்களுக்கு. ஸோ அதை காட்ட வேண்டியது நம்மளோட இது, அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு பாருங்கன்னு சொல்லி. ஸோ இதை நான் ஏன் இதை கன்சிடர் பண்ணி இதை பேசணும்னு நினச்சேன்னா, அதில் வந்து அவர் மென்ஷன் பண்ணது எல்லாருமே வந்து ஒரு ஷார்ட்ஸாக க்ரியேட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு அவர் வேறு எதுவும் ஹெல்ப்பும் கேட்கல. நான் இந்த மாதிரி பண்ணுறேன், 100+ கண்ட்ரிஸ் வந்து நான் போகிறேன் பைக்கில், அதை யாருக்குமே தெரியாமல் இருக்குது. எந்த மீடியா ஹவுசஸுமே வந்து அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணல, யாருமே வந்து என்னை வந்து அங்கீகரிக்கலை. ஸோ அப்படி இருக்கிறப்ப பப்ளிக்கான நம்ம முடிஞ்ச லெவலுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணோம். ஸோ நான் ஷேர் பண்ணுறப்ப எனக்கு வந்து 1 மில்லியன் வியூ போக போகிறதில்ல, அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் அதை பார்க்க போகிறாங்க என் வீடியோவை. ஸோ எனக்கு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, இவர் ஏதோ ஒன்று சொன்னார், நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை நம்ம செஞ்சோமேங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குமேங்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் பண்ணுறேன். அப்படி இருக்கிறப்ப உங்களால் முடிஞ்ச இந்த வீடியோ பார்க்குற 100 பேர் அட்லீஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாவது அவருடைய லிங்க்கை போடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது அப்படி பண்ணுறதுனால தான் நாளைக்கு இதே மாதிரி ஃப்யூச்சரில் யாராவது ஒரு ரைடர் போகணுன்னா கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் இருக்கும் நம்ம சைட்லேருந்து, நம்ம கம்யூனிட்டிலேருந்து இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குங்கிறது அப்போ தான் தெரியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு போனவர் அவருக்கே நம்ம இந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னா ஃப்யூச்சரில் யாருமே போக மாட்டாங்க கண்டிப்பாக. அப்படி இருக்கிறப்ப நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா முதல் மோட்டோ விளாகிங் தமிழில் வேர்ல்டு ரைடு. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச லைனு. ஆமாம், வேர்ல்டு ரைடு பைக்கில் பண்ணக்கூடிய முதல் தமிழ் மோட்டோ விளாகர்னு நினைக்கிறேன். சரி, அப்படி இருக்கப்போ நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இவங்களுக்கு ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேங்க, இவனுக்கு தேவையில்லாமல் அவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்குது, இவனுக்கு சப்ஸ்கிரைபர் இல்லை அப்படிங்கிற டாப்பிக்லாம் வேணாம். அந்த அளவுக்கு கம்பேரிசனுக்குள்ளெலாம் நான் போக விரும்பலை. ஆனால் மனதளவில் இருக்குது. சில பேருக்கு தேவையில்லாத அளவுக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அதிகமாக இருக்கிற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஃபேன் பேஸ் சில பேருக்கு அவங்கள பிடிச்சிருக்கோம், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப சரி, எந்த விதத்துலையும் குறைஞ்சவர் இல்லை. பேக் வாய்ஸ் ஓவர் கொடுத்தோ ட்ராமேட்டிக்கலாக ஸ்கிரிப்ட் எழுதியோ ஒரு மோட்டோ விளாகிங் பண்ணுற ஆள் இல்லை இவர். அந்த மாதிரி சேனல் எனக்கும் விருப்பம் இருக்குது, எனக்கும் பிடிக்கும். அதே மாதிரி செர்ரியோட ஒரு ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் வீடியோஸ் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் ஐம் டாக்கிங் அபவுட் ரைட் நோ. அந்த ஸ்கிரிப்ட் எழுதி பேசுகிறவங்களுக்கு மத்தியில் இவர் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டை கொடுங்க. முதல் தமிழ் மோட்டோ விளாகர் இவர் தான். வேர்ல்டு ரைட் பண்ணக்கூடிய தமிழ்நாட்டிலேருந்து ஷிப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு. யூடியூப்பில் ரெக்கக்னைஸ் ஆன ஒரு யூடியூபரு. இதுக்கு முன்னாடி யார் பண்ணியிருக்காங்கிறது தெரியாது, ஏன்னா யூடியூப்பில் வீடியோ கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு தெரியாது. ஓகே, லெட்ஸ் சப்போர்ட் செர்ரி அண்ட் பை, see you, take care.